சிறுகடை காசையில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா கிறிஷை மையமாக வச்சு தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கிறிஷ் எக்காரத்தை கொண்டும் சீர்திருத்த பள்ளிக்கு போயிடக்கூடாது, அப்படி போயிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையே நம்மளை மாதிரி வீணாக போய்டும் அப்படின்றதுக்காக தான் முத்து மீனாவும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அவங்க வீட்டிலேயே பார்த்திங்க அப்படின்னா வாசலே உட்காந்துருக்காரு. ஆனால் அந்த ஆள் பார்த்திங்க அப்படின்னா முத்து மதிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கி அவரை பார்க்காம போகக்கூடாது அப்படின்றதுக்காக முத்து அவர் வீட்டு வாசலே உட்காந்ததுக்கு பலனாக பார்த்திங்க அப்படின்னா அவரும் கூப்பிட்டு பேசினார். அப்போது கிருஷிக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனதால் நான் நாளைக்கு கிருஷிக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைப்பேன், அதுக்கப்புறமா நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக கிருஷை இப்போது முத்து வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போது முத்துவும் மீனாவும் கிருஷை வந்து நம்ம திரும்பவும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம், நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை முத்து வீட்டுக்கு போய்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஸோ என்ன மாதிரி அவனும் வந்து பாதிக்கப்படக்கூடாது, ஸோ சின்ன வயசுலேயே இது மாதிரி வந்து ஜெயிலுக்கெலாம் போனான் அப்படின்னா அவன் வாழ்க்கையை வீணாக போய்ட்டுன்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அப்போது இந்த மனோஜ் வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா அவன்லாம் ஜெயிலுக்கு தான் போவான்ற மாதிரி வாய விடவும் முத்து செம்மையாக கடுப்பாகி மனோஜோட சட்டையை பிடிச்சி, நான் ரவுடியாடா, நான் ஜெயிலுக்கு போனதுக்கு யாரா காரணன்ற மாதிரி ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. வழக்கம் போல் அண்ணாமலை வந்து இதை விலைக்கு தான் விடுறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் எதனால் முத்து வந்து சின்ன வயசில் அப்படி பாதிக்கப்பட்டார், ஏன் விஜயா இந்த அளவுக்கு முத்து மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க இல்லையா. இப்போது அதுக்கான ஒரு விடை கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முத்துவோட ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ முத்துவோட சின்ன வயசில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த மனோஜ் தான். ஆனால் பழி முத்து மேலே வந்ததால் இப்போ வரைக்கும் விஜயா முத்துவை வெறுத்துட்ருக்காங்க. முத்துவோட சின்ன வயசில் என்ன நடந்துச்சு, ஏன் விஜய் அந்தளவுக்கு முத்து வெறுக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நான் ஐ பட்டன்லையும் என் கார்ட்லையும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ மீனா அப்போது முத்துக்கிட்ட அத்தை உங்களை இந்தளவுக்கு வெறுக்கிறதுக்கு என்ன காரணம், உங்கள் சின்ன வயசில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்க முத்துவும் நடந்த விஷயத்த சொல்ல போகிறாரு. ஸோ எபிசோட் செம்ம விறுவிறுப்பாக இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.